வாங்க இன்றைக்கி அடை தோசை கோதுமை மாவில் எப்படி சேர்க்குன்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு ஒரு பெரிய கப்பில் கோதுமை மாவையும் குட்டி கப்பில் அரை கப் கோதுமை ரவை, அதே குட்டி கப்பில் அரை கப் அரிசி மாவு வச்சுருக்குங்க. தேவைக்கு உப்புங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கோதுமை ரவையும் அரிசி மாவையும் உப்பு கொஞ்சம் போட்டு அடிச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவையும் மிக்சியில் அடிச்சிட்டு வந்த மாவையும் ஒட்டுக்கா போட்டு வச்சிடலாங்க. இப்போது அடை தோசைக்கு இப்போ வெங்காயம்லாம் வதக்கணுங்க. அதுக்கு பார்க்கலாங்க. வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 2, அரை தக்காளி, ஒரு கேரட், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா 2, அரை துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குங்க. அது கூடவே ஒரு கப்பில் முருங்கைக்கீரை பறித்து வச்சுருக்குங்க. இப்போ கடாயில் ஆயில் விட்டு ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதுலேயே பச்சை மிளகா, கருவேப்பிலை தழை, இஞ்சி, பெரிய வெங்காயம், முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன், இப்போ போட்டிருக்கேன். இப்போது தக்காளியும் போட்டு வதக்கி விட்டு கேரட்டையும் போட்டுக்கோங்க. வதக்கி விட்டு லாஸ்ட்டாக இறக்குறப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி மாவில் போட்டு கலந்து தனியாக ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு நான் பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயமும், தக்காளி 2, ஒரு கொட்டை புளி, 2 பல் பூண்டு, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் காரம் போட்டுக்கலாங்க. நான் காரத்துக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். தேவைக்கு உப்பு போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாங்க. அடிச்சுட்டு வந்து அதிலே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஆயில் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு அதுவும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை 2 கொட்டு போட்டுக்கோங்க. இப்போது மிக்சியில் அடித்து வச்சுருக்க தக்காளியை அதிலேயே ஊற்றிக்கோங்க. நல்லா தக்காளி சுண்டி வர வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படி சிம்லேயே வச்சுருங்க. தேவைக்கு உப்பு, காரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது தோசைக்கல்லில் அடை தோசை மாவு ஊற்றிருக்குங்க. அடை தோசைக்கு கோதுமை அடை தோசை. இப்போ ஆயில் விட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போது அடை தோசை ரெடிங்க. தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.